ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல மாலை வேளையிலே இந்த வியாபாரிகள் கூட்டம் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவர்களுக்காக வைக்கிற இந்த ஃபெலோஷிப்பில் இந்த 4வது விசையாய் ஆண்டவர் நம்மை எல்லாரும் ஒன்று சேர்த்து இந்த இடத்துல கூடியிருக்க பண்ணினதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். 4 மாதங்களும் எத்தனையோ வேலைகள் இருந்த போதிலும் எதிர்காலத்தை கணக்கிலே கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாஞ்சைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு ஆசீர்வாதத்திற்கு முன்னாடி வாஞ்சை தான் ரொம்ப அவசியம். முதல்ல நமக்குள்ளே என்ன வரும்னா விருப்பம் வரும். அந்த விருப்பம் வந்துச்சுன்னாலே ஆண்டவர் அதற்கு நேராக நம்மை நடத்துகிறார் என்று அர்த்தம். அந்த விருப்பம் சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துடாது. ஆண்டவர் யாரை பயன்படுத்த நினைக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் விருப்பம் வரும். அதனால் உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உயரணும், வளரணும், நான் ஒரு நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கணும், 4 பேருக்கு நான் பிரயோஜனமாக மாறணும், நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், கர்த்தர் என் மூலமாக ஒரு 10 பேரை போஷிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால், அந்த விருப்பம் சாதாரணமாய் எல்லாருக்கும் வர்றது மாதிரி அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட விருப்பங்கள் வருகிறது இல்லை. விருப்பம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஜஸ்ட் சர்ச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி இந்த வின்சர் கார்டன் வர்றதுக்குள்ளே சரி அப்படியே காரு ஓட்டிகிட்டே இருக்கும்போது சில நியூஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஜஸ்ட்டு ஃபோனில் ட்ரை பண்ணி அப்படியே ஆன் பண்ணி விட்டேன். அப்போ இப்போது சமீபமாக ஒரு 700 ஒரு 707 அந்த பிராண்டி ஷாப்பு அது எல்லாத்தையும் தமிழ்நாடை க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல. அதனால் அந்த நியூஸ் ரொம்ப பரவலாக பயங்கரமாக போயிட்டுருக்குது. அப்போ அதில் இருக்கிற குடிகாரர்களிடத்தில் நிறைய பேர் பேட்டி எடுத்துருக்குறாங்க. அந்த குடிகாரர்களுடைய பேட்டியெல்லாம் அதில் வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. ஒரு குடிகாரர் சொல்கிறாரு, சிஎம் சார் உங்களுக்கு பயங்கரமான வணக்கம், நான் காலையிலே விழுந்துருவேன், நல்ல வேலையை பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள்லாம் கடை இல்லைன்னா எது குடிக்கிறோம், கடை இல்லைன்னா நாங்கள் குடிக்க மாட்டோம், குடிப்பழக்கத்தை தூக்கி போடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் குடிக்கிறதுல என்ன தப்பாமா உங்களுக்கு, நாங்கள் குடித்தா என்னவாமா, நாங்கள் குடித்தா ஒன்றுமே இல்லை, அழிஞ்சு போனால் எங்கள் சரீரம் தானே அழிஞ்சு போகுது, எத்தனை நாள் தான் வாழ போகிறான் மனுஷன், நான் பல் வளர்க்குறதுலேயே பிராண்டியில் தான் பல் வளர்க்குறேன், நான் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சிலருடைய அந்த வார்த்தையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் 100 கிலோ மூட்டை தூக்குறேன், இந்த மாதிரி இவ்வளோ வெயிட் தூக்குறேன், முடிஞ்சு வந்தோட எனக்கு உடம்பு வலிக்குது, இந்த உடம்பு வலிக்கு நான் தண்ணி கூட அடிக்கக்கூடாதா, நான் சாராயம் குடிச்சிட்டு படுக்கிறதுனால என்ன தப்பு, என் உடம்பு இந்த டயர்டெல்லாம் போகுது. அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விருப்பமும் எந்த ஒரு ஆசையும் இல்லை. காலையிலிருந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், இப்படி வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் நம்ம இருக்கணுமா, நம்ம இந்த இடத்துலேருந்து அடுத்த லெவல் போக முடியாதா, நம்ம ஏன் முதலாளி ஆக முடியாது, நம்ம என்றைக்குமே தொழிலாளியாக தான் நம்ம இருக்கணுமா, இல்லைன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்ற எந்த யோசனையுமே இல்லாமல் விருப்பமே இல்லாமல் மடிஞ்சு போகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைக்காம ஆண்டவர் அப்படி ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ள தந்திருக்கிறாருன்னா உங்கள் தலைமையில ஏதோ ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் அந்த விருப்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த விருப்பம் இருக்குனாலே அந்த அழைப்பு இருக்கிறது, அந்த விருப்பம் இருக்குனாலே அந்த உயர்வு இருக்கிறது, அந்த விருப்பம் இருக்குனாலே ஆண்டவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால் அந்த விருப்பம் வந்த உடனே அதற்கு உயிர் ஊற்றுகிறதற்கு அதுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்பாக ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் இங்கே நிறைய வார்த்தையை பேசுவார். ஆனால் விருப்பம் இது ஒரு சின்ன விதை தான். விருப்பம் அப்படின்றது சொல்லி ஆரம்பம். இதை வச்சு ஒன்றும் நம்ம உடனே பண்ணிட முடியாது. இதற்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய இருக்குது, நிறைய பாதைகள் கடந்து போகணும். அதற்கு பிறகு சகிப்புத்தன்மை இருக்கிறது, ரொம்ப பொறுமை அவசியம். அதே போல் நம்ம நிறைய கேட்குறவர்களாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தலைவனுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய கேட்கணும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நிறைய பேசக்கூடாது.
அப்போ நிறைய பேசுறவங்க வந்து பெரிய வெற்றி அடைய முடியாது, நிறைய கேட்கறவங்க தான் பெரிய வெற்றி அடைய முடியும். என்ன சொல்றாங்க, நீங்க அவ்வளோ சீக்கிரமா பதில் அவங்களுக்கு வராது, அவ்வளோ சீக்கிரமா வார்த்தையை அவங்க பேச மாட்டாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் அவங்க வந்து ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த ஆன்சர் வந்து ரொம்ப வெற்றியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, பேசுகிறதற்கு ரொம்ப தீவிரமாயும் கேட்கிறதற்கு நம்ம வந்து ரொம்ப காலதாமதமாயும் இருக்கிறோம். அப்படி இருக்காம நம்ம வந்து தலைவனா இருக்கிறவங்க நிறைய கேட்கணும். அதற்கு பிறகு வந்து வருகிற சோதனைகளை எல்லாம் நம்ம சகிக்கணும். ஸோ இந்த தரிசனம் வந்ததுக்கு பிறகுதான் சண்டை வரும், தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் எதிர்ப்பு நிறைய வரும். உள்ளே இருந்து எதிர்ப்பு வரும், வெளியில இருந்து எதிர்ப்பு வரும், நம்முடைய சிந்தனைக்குள்ளாக எதிர்ப்பு வரும். எல்லா எதிர்ப்புகளையும் ஒரு தேவனுடைய பிள்ளை தாண்டணும். அதற்கு பிறகு நம்ம நிறைய சகிக்க வேண்டியது இருக்கும். அப்படியே சகிப்பு தன்மை, அடங்கி இருக்கணும். அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடாது. அது அந்த பக்கம் பார்த்தா அது நல்லா இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா இது நல்லா இருக்கும். நம்ம பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, எதுக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அங்க போலாமே அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு வந்து பல பக்கமும் அலைபாயும். ஆனா அப்படி இல்லாம ஒன்னையே பிடிச்சு அந்த தரிசனத்திலே ஸ்ட்ராங்கா இருந்து அந்த தரிசனத்திற்கு நேராக நம்ம வந்து அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அது என்ன செய்யறது, அடுத்த லெவல் அதுக்கு போறதுக்கு என்ன பண்றது, இப்படிதான் பார்க்கணுமே தவிர அவ்வளவுதான் இதுல நம்ம வெற்றி அடையல உடனே அடுத்ததை பார்க்கலாம், அதுல வெற்றி அடையல உடனே அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தாவிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுலயும் வெற்றி அடைய முடியாது. அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் காமிப்பார். அதற்கு பிறகு அதை பெருக்கணுன்ற ஆசை நமக்கு வரணும். எப்படி அதை பெருக்கிறது, அதை வளர்த்துறது எப்படி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தணும். அப்போ வந்து 20 வருஷத்துக்கு அந்த டைமில் இருக்கிற பிளானை வந்து இன்னைக்கே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 20 வருஷம் தாண்டி ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளாக வந்து நிற்கிறவர் திடீர்னு வந்தவரா இல்லை, அவங்களுக்கு பின்னாடி 20 இயர்ஸ் இருக்கும். அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. சரி நம்ம கொஞ்சம் வளரணும் அப்படின்னு அதை பெருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதற்கு பிறகு ஒன்று சேர்ந்து வரும்போது ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வருவாங்க. சரி இதை வந்து நம்ம ஒரு அழகாக ஒரு பில்டு பண்ணலாம். இப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து நீங்க கடந்து போகிற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். நீங்க கடந்து போகணும். ஒரு சின்ன ப்ராசஸ்ல ஒரு தலைவன் உருவாக மாட்டான், ஒரு சின்ன ப்ராசஸ்ல ஒரு தலைவி உருவாக முடியாது, ஒரு சின்ன ப்ராசஸ்ல ஒரு பிஸ்னஸோ ஒரு எதிர்காலமோ உருவாக முடியாது. அது என்னன்னா பெரிய ப்ராசஸ். அப்படின்றத மனசுல வந்து நீங்க ஆழமா நீங்க பதிய வைக்கணும். அப்படி நீங்க பதிய வைக்கலைன்னா நீங்க வெகு சீக்கிரத்துல மனசு விட்டு போயிருவீங்க, நீங்க வந்து உடஞ்சு போயிருவீங்க. கொஞ்ச நாள் ஓடி பார்ப்பீங்க, அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு கை கொடுக்கலன்னு வரும்போது கடைசியில் நம்ம ப்ரேயருக்கு வர்றதை கூட நம்ம நிப்பாட்டிடுவோம். என்ன பண்ணினாலும் நம்ம அப்படியே தானே இருக்கிறோம். 6 மாதம் வந்தாச்சு, 1 வருஷம் வந்தாச்சு, ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அப்போ அந்த மாற்றம் அப்படின்றது சில மாற்றங்கள் வந்து உடனே நடக்காது. ஆனா என்னன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா ஒன்று, இந்த ப்ராசஸ் கண்டிப்பா முழுமை அடையும். அந்த முழுமை அடையும் போது ஒரு பெரிய வெற்றியை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அந்த வெற்றியை ஆண்டவர் வந்து நம்முடைய கண்கள் காண பண்ணுவார். அதற்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் நமக்கு செலவாகும். ஆனா அதான் இந்த நேரத்துல இந்த டைம் ஆகுது பாருங்க, இந்த காத்திருக்கிறது பாருங்க. இந்த காத்திருக்கிற டைம்ல நம்ம ரொம்ப அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த லட்சியத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அடுத்த படிக்கு நகரவே முடியாது. அதனால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற எல்லாருமே மனசுல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருங்க, ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா கண்டிப்பா நான் அந்த வெற்றியை அடைவேன். ஆண்டவர் இந்த தலைமைத்துவத்தில் கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைப்பாரு. ஆனா இப்போல இருந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதுக்காக நீங்க வேலை செய்யுங்க, அதற்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க, அதுக்காக நீங்க யோசிங்க, அதற்காக திட்டங்களை எல்லாம் போடுங்க. அதற்காக நீங்க வெக்ஸ் ஆக வேண்டாம், அதற்காக நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், அதற்காக நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா ரொம்ப ஏறுக்கு மாறா பண்றோம். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை துவங்கிட்ட உடனே அது நடக்கலைன்ன உடனே நமக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது, அவ்வளவு யோசிக்கிறோம், எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோம். இப்படியே இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இப்படியே இருந்தா நான் என்ன பண்றது. இல்லை, இது எதற்கு சம்பந்தப்பட்டது என்றால் இது ஒரு தலைமைத்துவம் என்கிறது ஒரு வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்டது. நாம் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நம்முடைய திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வேலை வளர்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிசினஸ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த வளர்ச்சிக்கு நேராய் உங்களை கொண்டு போகிறார். நீங்க அமர்ந்திருந்து, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ வந்து இந்த பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப்பில் ரொம்ப அவசியமானது ஒன்று என்ன அப்படின்னா, ரிலாக்ஸ் தான் ரொம்ப அவசியமானது.
ரிலாக்ஸ் தான். ஒரு தலைவனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்ன? ரிலாக்ஸ் தான் அவசியமானது. இது உங்கள்கிட்ட இருக்கா? இது உங்கள்கிட்ட இருக்கா? இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவீங்க. இந்த உடம்புனுடைய டயர்டு வந்து நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் இன்னி நைட்டு போயிட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் நான் தூங்கிட்டேன்னா போதும். டீப் ஸ்லிப் ஒரு 5 மணி நேரம் வந்து நான் வந்து யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் எல்லாம் தூங்கிட்டேன்னா அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நான் அடுத்த 6வது மணி நேரத்தில் நான் எந்திரிச்சிருவேன். நான் பழையது மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த டயர்டு வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், மன அளவில் நம்ம நிறைய பேர் என்ன ஆகிடக்கூடாதுன்னா, நீங்கள் வந்து டயர்டாகிடவே கூடாது. அப்போது இந்த தலைவனிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ரிலாக்ஸேஷன் என்கிற ஒன்று உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னா, உங்களால் உங்களுடைய பிஸ்னஸ்லையோ உங்களுடைய வீட்டிலையோ உங்களுடைய எந்த காரியத்திலையுமே நீங்கள் சரியாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரிலாக்ஸ்டா. இதற்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆண்டவர் வந்து முதலிலே இந்த உலகத்தை ஆண்டவர் சந்திக்கும் போது இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. நல்லா கவனிச்சுங்க. இப்போ என்ன பாருங்க, இந்த ஹாலுக்குள்ளே வச்சுருக்கோம். நம்ம எப்போவுமே அங்கே வச்சு தான் ப்ரேயர் நடத்துவோம். ஸோ இன்றைக்கி மழை வருமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இங்கே வச்சு நடத்தி இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு சில செட்டப் எல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு சிலது கசகசன் இருக்குது, ஒரு சிலது வந்து நீட் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் கையில் ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு மந்திர கோலை வச்சுட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாம் என்ன ஆயிரும் சொல்லுங்கள்? எல்லாம் வந்து அந்தந்த இடத்துக்கு போகும், அந்த இடத்துக்கு உட்காரும். அப்படின்ற ஒரு பவரை உங்க கையில கொடுத்தா எத்தனை பேர் அந்த பவரை யூஸ் பண்ணுவீங்க? எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க? எல்லாருமே என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா உடனே வந்து அப்படியே காமிச்சு எல்லாம் ஆகட்டும் அப்படின்னு நினைப்போம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் வந்து நம்முடைய தேவன் வந்து பார்க்கும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. ஆனா இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி மாத்திரலான்னா, ஒரே வார்த்தையில் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி அவ்வளோதான், எல்லாமே கிளியர் ஆயிரட்டும், என் மனசில் இருக்கிறது எல்லாமே சரியாயிரட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், அடுத்த நிமிஷத்தில் இந்த உலகம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் சரியாயிரும். ஆனால் ஆண்டவர் அப்படி உடனே செய்யலை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா உலகத்தை படைக்கும் போது 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், கடைசியில் வேதம் சொல்லுகிறது 7ஆம் நாளிலே அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா ஓய்ந்திருந்தார். ஆனா அவர் வந்து 1/2 மணி நேரம் செய்ய வேண்டிய அந்த வேலையை 1 மணி நேரம் செய்ய வேண்டிய அந்த வேலையை கர்த்தர் வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு சொல்லுங்க? எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு? 6 நாள் எடுத்துக்கிட்டாரு. இப்போ பெண்களுக்கு பொதுவாக சிஸ்டர்ஸுக்கு தெரியும், உங்களுடைய சமையல் வந்து எப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும்? உங்கள் சமையல் வந்து நீங்கள் வந்து அவசரமாக செய்யும்போது அந்த டேஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. யார் வந்து வெங்காயத்தை ஒழுங்காக வணக்குறாங்களோ அவங்க தான் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க. இந்த வெங்காயத்தை வணக்குவீங்க பாருங்க, அதுவும் நீங்கள் வெங்காயத்தை வணக்கிறதுக்கு முன்னாடி தெரியாமல் தக்காளியை உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏற்கனவே இருக்கிற டைம் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 2 மடங்கு டைமாக மாறிடும். அது தக்காளியோட சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமாக வணங்காது. நீங்கள் இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி மசாலா எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம போய் ஆர்டர் பண்ண உடனே இன்ஸ்டன்ட்டில் அது என்ன வரும்னா சூடாக வந்து டேபிள் மேலே வைப்பாங்க. இப்போ தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. சரி, எப்படி இப்போ தக்காளி வெட்டி இருப்பாங்க, இப்போ எப்படி வந்து வெங்காயம் வதக்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். கிடையாது. அது என்னன்னா, மாசத்திற்கு ஒரு டைம் வந்து அந்த பட்டர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, இதனுடைய மசாலாவை வந்து மாசத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. அந்த ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வரைக்கும் கூட எடுத்துக்குவாங்க. அந்த வெங்காயத்தை வணக்கி 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 அவ்வளவு பக்குவம் பண்ணி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணும்போது அதை கொஞ்சத்தை எடுத்து அதை ஊற்றி இங்கே இருக்கிற சிக்கன் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு சூடு பண்ணி அழகா நம்ம கையில் கொடுப்பாங்க. நமக்கு சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு
இந்த தலைவர்களுடைய கூடுகையில் நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும்னா, ஸ்பீடா செய்ய வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, ஆனா எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா நான் செய்யணும் ஆண்டவரே. எந்த வேலைன்னாலும் நான் டென்ஷன் ஆகாமல், நான் கத்தாமல், நான் மனசை போட்டு ரொம்ப உழப்பிக்காமல் நான் என்ன பண்ணுவேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் வந்து சீடர்கள்ட்டத்துல சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் பேச வேண்டியதை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் போதிப்பேன், நான் சொல்லி தருவேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து ஏற்ற நேரத்தில் செய்ய வேண்டியதை நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமேன் சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இனி நான் என்ன செய்தாலும் உங்களை போல எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் தலையின் மேல் வைப்பீராக. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் காலையில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு மீட்டிங் போகிறதுக்கும், நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு மீட்டிங் போகிறதுக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க? வித்தியாசம் இருக்குது. நீங்க 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு மீட்டிங் போனீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் எல்லாம் போக முடியாது, நீங்க ரொம்ப அழகா எல்லாம் போக முடியாது. நீங்க எப்படி போவீங்க தெரியுமா? வேர்த்து விறுவிறுத்து ஓடி போவீங்க. ஆனா நீங்க 4 மணிக்கே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க எப்படி போவீங்கன்னா, ரொம்ப நேரம் இருக்கிறது மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப அழகா நீங்க அந்த காரியத்தை செய்யலாம். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை இன்னும் எனக்கு காலங்கள் இருக்கிறது, கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர், என்னை அடுத்த லெவல் கொண்டு போகிறவர், இன்றையிலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிற எந்த பொறுப்பானாலும் நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ரொம்ப ரிலாக்ஸ்டா செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு ஜெபமா அதை எல்லாருமே ஒரு ஜெபமா எல்லாருமே, ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக நீங்கள் செய்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப டென்ஷனாக நான் செய்கிறேன், அது என்னால் அது வரமாட்டேங்குது எனக்கு, அப்படி அவசர அவசரமாக நான் செய்து பழகிட்டேன், நான் ரொம்ப வருத்தத்தோடு செய்து நான் பழகிட்டேன், நான் ரொம்ப கோவப்பட்டு செய்து நான் பழகிட்டேன். ஆமேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு புது பலனை எனக்கு தாங்க சொல்லுங்க. அவ்வளோ வேகமாக தான் நான் செய்யணும், ஆனால் அதே நேரத்தில் தகப்பனே எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவீராக சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்க ஆவி எனக்குள்ள கடந்து வரட்டுமப்பா, உங்க பிரசன்னம் எனக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை எனக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் எனக்கு பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்தில் வந்து ஆண்டவர் வந்து நோவா கையில் கர்த்தர் ஒரு பேழையை கட்டுவதற்காக ஆண்டவர் கொடுக்கிறாரு. எத்தனை வருஷம் நோவா பேழையை கட்டினாரு? எத்தனை வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணாரு? எத்தனை வருஷம்? 100 வருடம். அவர் 100 years பிரசங்கம் பண்ணாரு. அப்போ அந்த பேழையை வந்து நம்மளா இருந்தா, நீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு சிலரெல்லாம் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, சொந்தக்காரங்களை மறந்துடுவாங்க, சாப்பிட்றத மறந்துடுவாங்க, நல்ல துணி உடுக்கிறத மறந்துடுவாங்க. என்னைக்கு அந்த வீடு டெடிகேட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு பழைய ஆளே அப்போ தான் வரும். அது வரைக்கும் கருத்து வேர்த்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போய், ஏன் எல்லாரும் கேட்பாங்க, என்ன பிரதர் இப்படின்னு கேட்டால், நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த வீடு கட்டுற வேலை முடியலைன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகும். எதுக்கு இந்த மாதிரி கிடக்குது? நமக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து வேலைகளை பெண்டிங் போடணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஒதுக்கி போடுங்க, முடிக்காதீங்கன்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சில காரியத்தை நம்ம எப்படி தான் செஞ்சாகணும்னா, ரொம்ப பொறுமையாய் செய்தால்தான் அதனுடைய அவுட்புட், அதனுடைய வெற்றியை வந்து நம்ம சரியானதாய் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு, ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிற வேலை, நீங்க யாருக்கு முன்னாடி போய் நின்று பேசணும்னாலும், நீங்க என்ன சொல்லணும்னாலும் நீங்க எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, டென்ஷனா அல்ல. உங்க முன்னாடி எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் வந்து
பைபிள்ல கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ சிறு பிள்ளை என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்றத நீ சொல்லு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அதனால நீங்க எங்க போனாலும் இன்னைக்கு இதை ஒரு ஜபக்குறி நீ மறந்துடாதீங்க. நாளையிலிருந்து இங்க முடிச்சுட்டு நீங்க போறீங்க பாருங்க, போகும்போது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இனி வந்து அதே டைம் தான், அதே வேலை தான், அதே காரியத்தை தான் பண்ண போறோம். ஆனா எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, படபடப்பு இல்லாம நிதானமாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த நிதானமாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக? உங்களுடைய கேரக்டரையே ஆண்டவர் மாற்ற போறாரு. தலைமைத்துவத்தை கர்த்தர் உங்கள் தலை மேல வச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எதை மாத்துவார்னா, இப்படிப்பட்ட குவாலிட்டியை தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள கொண்டு வருவார். இப்படிப்பட்ட குவாலிட்டி உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க யாரா மாறுவீங்கன்னா, தலைவனாய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்க போய் பாருங்களேன், பெரிய பெரிய தலைவர்களை நீங்க போய் பாருங்களேன், பெரிய சாதனையாளர்களை போய் பாருங்க. அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவசரமா படன்னு அப்படி இப்படி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பாருங்க, நீங்க ஏர்போர்ட் போய் பாருங்க, ஏர்போர்ட்ல நம்ம ஊருக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்போம். அவ்வளோதான். போர்டிங் வந்து அடுத்த 1 மணி நேரம் இருக்குன்னு சொன்னால் நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு இருப்போம், ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு. ஆனால் ரொம்ப தலைவராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோதான், கரெக்ட் டைம் பார்த்து சரியான நேரத்தில் உள்ளே போய் அவங்க போர்டிங்கில் போய் நின்றுட்டு, சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கூப்பிடுவாங்க அவங்க பேரை சொல்லி, சார் இங்கே இருக்கீங்களான்னு கூப்பிடுவாங்க. இருக்கீங்களான்னு கேட்டால் கூட இவன் ஓட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க மனசுக்கு என்னென்னா, ஆட நீ விட்டுட்டு போனா போப்பா, நீ விட்டுட்டு போக மாட்டாப்பா. அவ்வளோ ரிலாக்ஸாக, எனக்கெல்லாம் நிறைய நேரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், என்ன இவங்கெல்லாம் இவ்வளோ ரிலாக்ஸாக அழகாக போகிறாங்களே அப்படின்னு. அதுதான் அவங்களுடைய உடலும் பலமாக இருக்கிறது. ஆமேன். அதனால் நம்ம யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், எத்தனை வருஷம் ஓட போகிறோம்? நம்மளால் முடிஞ்சது 85 வயசு, அது வரைக்கும் தானே ஓட போகிறீங்க. நம்ம எப்படி ஓடுவோம் அப்படின்னு சொன்னால், நிதானமாய் ஓடக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் பெருசாக மாறி லட்சக்கணக்கான பேர் உங்களை வந்து புகழ்த்தினாலும் அதுவும் ஒன்று தான். அதே நேரத்தில் 1000 பேருக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு உயர்வு தான். எல்லாமே உயர்வு தான். அதனால ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு நம்ம வளருவது நமக்கு ஆசீர்வாதமானது. அதனால இப்போ இந்த காரியத்திற்காக நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க எல்லாருக்கும் அந்த டென்ஷன் ஆண்டவர் முழுவதுமாய் கர்த்தர் எடுத்து போட போறாரு. இந்த பிரேயருக்கு பிற்பாடு உங்களுடைய அணுகுமுறையில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தர் கட்டளையிட போறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் காலையில் எழும்பி அந்த வேலையை கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிதானமாக பதில் சொல்லுவீங்க. உங்களை திட்டுறவங்களுக்கு நீங்கள் நிதானமாக பதில் சொல்லுவீங்க. உங்களுடைய வாயை பிடுங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிதானமாய் பதில் சொல்லக்கூடிய கர்த்தர் கிருபையை தருவார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்மை நிதானமாய் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஊர் பாஷையின்படி சொன்னால் கூலா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கூலாக இருங்க பிரதர், கொஞ்சம் கூலாக இருங்க பிரதர். கூலான இடத்துலையும் வேர்க்கிறது நமக்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு. நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, எதையுமே கூலாக என்ன பண்ண முடியாது, சில நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப டென்ஷனாக ஹேண்டில் பண்ண நம்ம பழகிட்டோம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அறிவறியாகவும் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டமாகவும் நம்ம பழகிட்டோம். ஆனால் இல்லை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் ரொம்ப ரிலாக்ஸ்டாய் கர்த்தர் எதிர்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்களுடைய ரட்சிப்பை கூட ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் கையாளுறாரு பாருங்க. அப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் சீடர்களை எழுப்புறார், அதற்கு பிறகு ஜனங்களை எழுப்புகிறார். அவர் நினைச்சாருன்னா சிலுவைக்கு அவர் வர வேண்டியதே இல்லை, ஒரே நாள்ல சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்படி முடிக்கல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்மை கர்த்தர் பயன்படுத்தி ஒவ்வொன்றையும் பொறுப்புகளை கொடுத்து அழகா தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதற்கு நமக்கு ஒரு நல்ல உதாரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இனி உங்களுடைய மனைவி வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லணும், எப்படி இவ்வளோ கூலாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்கணும். உங்களுடைய கணவரார் உங்களை பார்த்து கேட்கணும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் பாருங்கள், நிறைய பேருக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. சிஸ்டேஷனுடைய உண்மையான ஒரு என்ன சொல்கிறது ஹரிபரி எப்போ தெரியும்னா, அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்களேன். இது வரைக்கும் இன்ஜின் வந்து ரொம்ப அப்படியே இன்ஜின் என்னமோ ஒரு வாரத்தில் பழுதாக கிடந்தது மாதிரி இருக்கும். அந்த இன்ஜின்லேருந்து ஒரு கொரட்டை சத்தம் மருந்து மட்டும்தான் 9:30 மணி வரைக்கும் வரும்.
இப்பெல்லாம் இனி அடுத்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, வரும் பாருங்க, எந்த ரிலாக்ஸேஷனுமே இருக்காது. 9:30 மணி வரைக்கும் வீடு யுத்தகலமாக மாறும். அங்கே சண்டை, இங்கே சண்டை, எடுத்தியா போனியா, வச்சியா கொண்டியா, குளிச்சியா இல்லையா, வெளியே வந்தியா இல்லையா, ஏன் உள்ளேயே உட்காண்டிருக்கிற, எவ்வளவு சத்தம் தெரியுமா? ஏன்? ஆனால் நான் உங்களை பலவீனப்படுத்தவோ உங்களை குற்றப்படுத்தலையோ, ஆனால் நான் என்ன, அதே டைம் தான், அதே வேலை தான். ஆனால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த டென்ஷன் இல்லாமல் கூலாக கண்டிப்பாக செய்ய முடியும். அது யாருடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நிறைய பேர் பயத்தோடு வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் எப்படி செய்ய போகிறேன்னே தெரியல, எனக்கு மனசு முழுக்க படபடன்னு இருக்குது, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன், எப்படி இதை சமாளிக்க போகிறேன். உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திக்கலாம். இதை உங்களுடைய மனசு அறிபறியாக இருக்கலாம், இது பதட்டத்தோடு இருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போறேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, மகனே நீ பயப்படாத, நீ எப்படி இருந்தா, நீங்க ரிலாக்ஸா இரு, நீ கூலா இரு. அந்த காரியத்தை கர்த்தர் முன் நின்று ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அந்த காரியம் ரொம்ப நல்லா நடக்கும். அந்த காரியத்தை கர்த்தர் ரொம்ப அழகா மாத்துவாரு. நீங்க அதுல டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. மலை போல இருக்கிற பிரச்சனையானாலும் மெழுகு போல மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிர் ஆகிலும் கீழே விழவே விழாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதனால இதற்கு பிறகு சந்திக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் எப்படி சந்திக்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப நேர்த்தியாய் சந்திப்பதற்கு அப்படியே எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரையும் எழுமி நின்று ஆமென். அந்த தலைமைத்துவத்தினுடைய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. என் நெஞ்செல்லாம் படபடப்படன்னு இருக்குது பாஸ்டர். நான் அப்படிதான் நினைச்சு நான் இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. என்னால ரிலாக்ஸா அதை செய்யவே முடியல பாஸ்டர். என்னுடைய சிந்தனையில ஓடிட்டே இருக்குது, இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, இது இந்த காரியத்துல போய் முடிஞ்சிருமோ, நான் சொன்ன அது எதிர்மறையா போயிருமோ, என்னென்னமோ உங்க மனசுல ஓடிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஞானத்தை உங்களுக்கு தந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை ஆண்டவர் இதை ஒரு நிதானத்தோடு செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல தரப்போறாரு. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்றைக்கு இந்த மகிமையை வாங்காம நான் போகிறது இல்லப்பா ஆண்டவரே, மகிமையை வாங்காம நான் போறது இல்லப்பா. இனி என்னுடைய நிதானத்தை எல்லாரும் அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே. எனக்கே தெரியணும், என்னை பார்க்கும்போது நானே ஆச்சரியப்படணும். எப்படி நீ இவ்வளோ ரிலாக்ஸா பண்ற, எப்படி நீ இவ்வளோ தைரியமா இந்த காரியத்தை செய்யற, நீ டென்ஷனே ஆகலையா, நீ வருத்தமே படலையா அப்படின்னு என்னை குறித்து நான் யோசிக்கும் போது ஆச்சரியப்படுற அளவிற்கு இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை ஆண்டவர் நமக்குள்ள தரப்போகிறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எனக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க ஆவியானவர் ஆண்டவரே, நீங்க ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே 4 நாட்கள் பிரயாண தூரத்தை 40 நாட்கள் அவர்களை சுற்றி நடக்க போக பண்ணி அவர்களை உருவாக்குன தேவனாகிய கர்த்தர் இப்போ எங்களுக்கு நீர் அதை கற்றுத்தர போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கற்றுத்தர போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது உங்களால தான் முடியும், அது உங்களால தான் முடியும். ஆண்டவரே, இனி டென்ஷனா நான் செய்யவே கூடாதுப்பா. அது எனக்கு அது வரவே கூடாது ராஜா. என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் பிரமிச்சு பார்க்கிற அளவிற்கு எப்படி இவ்வளோ கூலா நீ செய்கிற, எப்படி இவ்வளோ ரிலாக்ஸா இந்த காரியத்தை செய்கிற, எப்படி இந்த பிரச்சனையை நீங்க எந்த பதட்டமும் இல்லாமல் செய்ய முடியுது. அதான் வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமேன். அந்த கூட்டத்தில் உங்களை நிறைய பேர்
டென்ஷனா பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் நீங்க அந்த இடத்துல வருத்தத்தோட இருப்பீங்கன்னு நினைச்சு தான் வருவாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல மகிழ்ச்சியோட அந்த காரியத்தை செய்கிறத பார்த்து நிறைய பேர் பிரமிப்பாங்க. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களுடைய கேரக்டரையே இன்றைக்கு மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேரை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவர் மாற்றுகிறவர், ஆண்டவர் மாற்றுகிறவர். ஹalleluya.